மோடி பாராட்டிய வேலூர் பெண்கள் அப்படி என்ன செய்தார்கள்? तमिलनाडु में ही 20,000 महिलाओं ने साथ आकर वेल्लोर में नाग नदी को पुनर्जीवित किया। ऐसे कितने ही अभियानों को हमारी नारी शक्ति ने नेतृत्व दिया है। சமீபத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி வேலூர் மாவட்ட பெண்கள் ஒரு நதிக்கே உயிர் கொடுத்து மீட்டிருக்கிறார்கள் என்று பாராட்டினார். பெண்கள் சக்திதான் உயிர் ஊட்டி உள்ளது என்று அவர் பாராட்டும் அளவுக்கு அப்படி என்னதான் வேலூர் மகளிர் செய்துள்ளனர்? நீ என்ன சொல்ற? ஜவ்வாது மலையில் உருவாகி ஆரணி வழியாக வாழைப்பந்தல் என்னும் இடத்தில் செய்யாற்றில் கலக்கிறது நாக நதி. இந்த ஆறு ஆரணி தாலுகா மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. நாக நதியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 366 சதுர கிலோமீட்டர். இதில் 60% வேலூர் மாவட்டத்திலும் மீதம் 40% திருவண்ணாமலை மாவட்டத்திலும் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நாக நதி முற்றிலுமாக வறண்டு போனது. இதனால் நதியை நம்பி வாழ்ந்த மக்கள் தவித்து போனார்கள். ஆத்துல தண்ணியே இல்லாம ஒரு 7-8 வருஷமா காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம இருந்தது. பக்கத்து ஊர்லலாம் போய் தண்ணி எடுத்துன்னு வந்திருந்தோம். எங்களுக்கு தண்ணியே பார்க்கவே முடியாது. இந்த நதியை உயிர்ப்பிக்க அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதற்கான பணியை மகளிரை கொண்டே செயல்படுத்தினர். நாக நதியில் 354 இடங்களில் உரை கிணறுகள் அமைக்கும் பணியில் மகளிர் குழுவினர் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் இந்த பணி மிகவும் கடினமானதாக இருந்தது என்று பணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நாங்க ரொம்ப பயந்தோம். அது நாங்க போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி செஞ்சு முடிப்புமான்றதே ஒரு கஷ்டம் எங்களுக்கு. அது செய்ய செய்ய எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா இருந்தது. ஆனால் தங்களின் பணியால் ஒரு ஆறு மீண்டும் உயிர் பெறும் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் தீவிரமாக பணியாற்றி நாக நதியின் பல இடங்களில் உரை கிணறுகளை உருவாக்கினர். இந்த கிணறுகள் அடுத்து வந்த மழை காலத்தில் நாக நதியில் பாய்ந்தோடிய தண்ணீரை உள்வாங்கி சேமித்துக் கொண்டன. இப்போது நாக நதி மீண்டும் உயிர் பெற்று ஜீவ நதி போல ஓடுகிறது. நீர் செறிவுற்று கிணறு நாங்க செஞ்ச பிறகு, அந்த 100 நாள் திட்டத்தில் செஞ்ச பிறகு எல்லா இடத்துலையுமே தண்ணி வருது. நதி ஃபுல்லாகவே 2 வருஷமா தண்ணி போய்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையுமே இப்போ நீர் பற்றாக்குறையே கிடையாது. குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்குது, விவசாயம் பண்ணவும் தண்ணி இருக்குது. எங்கள் ஊரை தாண்டி ஒரு 7-8 கிராமம் நாங்கள் செஞ்ச வேலையில் நீர்மட்டம் அதிகரித்து இப்போ அவங்களும் பயன்படுறாங்க, நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. நாங்கள் செஞ்ச மாரியே அதேமாரி அவங்களும் நீர் செறிவுற்று கிணறு வேலை செஞ்சு 100 நாள் வேலைன்னா இதுதான் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய வேலை செய்ய முடியும், நிறைய பயன்பெற முடியும் அப்படின்னு நினச்சி அவங்களும் செஞ்சாங்கன்னா எல்லாரும் பயன்பெறலாம். நீர் மட்டத்தை அதிகரிக்கலாம், நீர் பற்றாக்குறை இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம், மழை நீரையும் சேமிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.